வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் கிரேவிக்காக சிக்கனோட தொடப்பகுதி 3/4 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நூறு கிராம் அளவுக்கு 1 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், காரம் குறைவாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். குறைஞ்ச தீயில் வேக வைக்கிறதால சிக்கன் நல்லாவே வெந்துடும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். கையில் எடுத்தாலே உதிர்ந்து போகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடியை நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு அருமையான சுவையை கொடுக்கறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு 10 செகண்ட் கலந்து விட்டுறலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஒன்று குறைவாக சேர்த்துக்கோங்க, அல்லது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டு குழம்புல ஊற்றிடலாம். இதை ஊற்றின பிறகு 1 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் மணக்க சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கார்லிக் சிக்கன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.